வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா ஷாய் துக்குடான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரெட் எடுத்து வச்சுருக்கோம், பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பேக்கெட் பால் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு ஸோ அதில் மலாய் மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து தான் நம்ம இதில் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து முந்திரி தேவை, கார்னிஷ்க்கு ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கோம், பிஸ்தா இருக்குது, பாலில் குங்குமப்பூ போடுவோம். ஸோ அதுக்கு வச்சுருக்க குங்குமப்பூ, நெய் வந்து பொரிக்கிறதுக்கு இந்த பிரெட்டை வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு என்னென்னா இப்போ நான் காட்ட போகிறோம் அதுதான். ஸோ இதுதான் அந்த மில்க் மைடு, நெஸ்லேயோட மில்க் மைட். ஸோ கண்டன்ஸ் மில்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பாலில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி செய்யும் போது இதை காட்டுற இதோட யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லா சுண்டிட்டு இருக்கு. மேலே இருக்க அந்த ரொட்டி மாதிரி ஆகணும், மலாயெல்லாம் வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும். அதுக்கு மீன்மேல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்கரை பாகு காய்ச்சிட்டோம். ஸோ இதை நான் சொல்லலை, சக்கரை தண்ணின்றது இன்க்ரீடியன்ட் சொல்லலை. ஸோ சக்கரை பாகு காய்ச்சிட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ கிளாஸ் சக்கரை எடுத்துக்கணும் அவ்வளோ கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ட்ராப் லெமன் கொடுத்தேன். குங்குமப்பூ ஒரு ட்ராப் போடுவோம். குங்குமப்பூ கலருக்காக, ஸோ நல்ல கலர் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம போட்ட இதில் பாதி பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். கீழே வறுத்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை அப்படியே அந்த கொதிக்கிற இதில் போடுறோம். பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லா திக் ஆகிடும். வறுத்து வச்சிருக்கோம், இதை கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ கடைசி ஸ்டெப் நமக்கு வந்து பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நெய்யில் இதிலே நம்ம வந்து இப்போ நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றிட்டா நம்ம இதை பொரிக்க போகிறோம். நெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் பீஸஸை பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் பொரிக்க வேணாம், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். சில பேர் ஷாலோ ஃப்ரை பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணால் அது ஒரிஜினல் ஷாய் கூட கிடைக்காது. எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க, எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணக்கூடாது. நெய்யில் பண்ணுங்கள், நல்லா ரிச்சாக இருக்கும். டேஸ்ட்டாக கீழே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் இருக்குங்க. இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட போகிறோம். ஒரு 2 minutes 2 seconds 5-10 seconds இருந்தால் போதும். 2 secondsலாம் கம்மி. ஒரு 5 to 10 seconds இதில் முக்கி விட்டிங்கன்னா முக்கி விட்டு எடுத்துட வேண்டியதான். ரபடி ரெடியாக இருக்குங்க. ஸோ இதை வந்து இந்த ஷாய் துக்குடா மேலே பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னா ஜீராவில் முக்கி ஒரு 5 seconds முக்கிட்டு எடுத்து தனியாக ப்ளேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மேலே இதை ஊற்ற போகிறோம். கார்னிஷ்க்கு வறுத்த பிஸ்தா, முந்திரி அண்ட் பாதாம் ரெடியாக இருக்குது. நல்லா ரிச்சான ஃபுட்டு, ஹெவியாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.